அறிவும் ஆற்றலும் கலந்த ஓர் உருவம். விடாமுயற்சியும் தியாகமும் இவரது சுவாசமாய் அமைந்திருந்தன. பலரின் வாழ்விலும் இவர் ஒரு விதை. அந்த விதை மரமாகி பலருக்கு நிழல் கொடுத்த கதை இது. 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 அன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தார் திரு பஞ்சநதம். சிறு வயதிலிருந்தே அறிவின் வழியே முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவரை வழிநடத்தியது. இவரது ஆரம்ப காலம் முதல் இன்று வரையிலான வாழ்வை திரும்பி பார்த்தால் அது ஒரு சாகசக்காரனின் தன்னம்பிக்கை தொடர்போல் மட்டுமின்றி அனைவருக்கும் வழிகாட்டியாக அமைந்த ஒரு வாழ்க்கை காவியம். 4 வயதே நிரம்பிய பிஞ்சு கண்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிடம் உருவானது. அந்த குறுகிய வயதிலேயே அவர் தனது அன்பிற்குரிய தந்தை திரு நடராஜனை இழந்தார். காலம் நகர்ந்தது. துயரத்தின் மற்றொரு அத்தியாயமாய் அவருக்கு 19 வயதான போது அவரை அரவணைத்து வந்த தாயார் திருமதி லலிதாவும் நிரந்தரமாய் பிரிந்து சென்றார். சோகத்தின் பாரம் அவரை சாய்க்கவில்லை. மாறாக அதுவே அவரது மனதின் உறுதியை கூர்மைப்படுத்தியது. அந்த இருண்ட நாட்களில் விதைக்கப்பட்ட தன்னம்பிக்கை அவரை புயலுக்குப் பின்னும் அசையாத வீரனாக மாற்றியது. அந்த வீரன் தனது கல்விப் பயணத்தை தொடங்கினார். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி விலங்கியல் படிக்க ஆரம்பித்தார். விலங்கியலுடன் அவரது தேடல் நின்றுவிடவில்லை. அது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. ஒரு பன்முக அறிவு தேடல் என்ற அவரது பசி ஒவ்வொரு புதிய துறையிலும் ஒரு புதிய கதவை திறந்தது. வணிக நிர்வாகத்தில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்றார். எம்காம் படித்து வணிக உலகை ஆழமாக உணர்ந்தார். கல்வித்துறையில் தனியிடம் பதிக்க எம்மிட் தேர்ந்தெடுத்தார். மனித மனதின் புதிர்களை அறிய MA உளவியல் படித்தார். உடல், மனம், ஆன்மா ஆகிய 3இன் ஆரோக்கியத்தையும் ஆராய MSc யோகா படித்தார். ஆனால் இந்த பட்டங்கள் யாவும் வகுப்பறையின் சுவர்களுக்குள் மட்டும் விளைந்தவை அல்ல. 1979 முதல் 1987 வரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர உற்பத்தி மற்றும் வியாபாரத்தில் ஒரு தொழில் முனைவோராக தன் உழைப்பால் வியர்வை சிந்தியபடி தன் கனவுகளுக்காக படித்தார். 1987 முதல் 1989 வரை புதுச்சேரி அரசின் கூட்டுறவுச் சங்கத்தில் வணிக மேலாளராக பணியாற்றினார். அந்தச் சங்கம் பெரும் சவால்களையும் நஷ்டத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் தனது ஆற்றல் மிக்க உழைப்பாலும் வியக்கத்தக்க மேலாண்மை திறனாலும் அதை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றி புதிய சரித்திரம் படைத்தார். 1989இல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியில் சேர்ந்து பல பொறுப்புகளை ஏற்றார். வணிக நிர்வாகத்துறையின் தலைவர், பணி அமர்த்தல் அதிகாரி, மாணவர் நல அலுவலர் என ஒவ்வொரு பொறுப்பிலும் தனது அர்ப்பணிப்பான உழைப்பால் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றினார். 2013இல் மூத்த IAS அதிகாரியும் அரசாங்கத்தின் முதன்மைச் செயலாளராகவும் நிர்வாகியாகவும் பணியாற்றிய திரு சிவ்தாஸ் மீனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்ற போது திரு பஞ்சநதம் பதிவாளராக பொறுப்பேற்றார். அவரது வழிகாட்டுதலில் இவரும் நிர்வாகத்தின் ஒவ்வொரு அசைவையும் கற்றுத் தேர்ந்தார். அதன் விளைவாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் தனது வரலாற்றிலேயே முதல் முறையாக 2014இல் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அவை மதிப்பீட்டில் A தகுதியை எட்டியது. 2019இல் அவர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் கற்ற ஒவ்வொரு பாடமும் பெற்ற ஒவ்வொரு அனுபவமும் இங்கே அவரது மிகப்பெரிய பலமாக மாறியது. அந்த அனுபவ பாட்டறையை பயன்படுத்தி அவரது முந்தைய சாதனையைப் போலவே இந்த பல்கலைக்கழகமும் வரலாற்றில் முதன்முறையாக தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அவை மதிப்பீட்டில் A தகுதியை பெற்று புதிய சரித்திரம் படைத்தது. சிறுவயதிலிருந்தே பொது சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்குள் ஒரு நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. கடந்த 25 ஆண்டுகளாக சமூக சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். 2024இல் மத்திய கல்வி அமைச்சகத்தால் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்றார். இங்கு வந்த உடனேயே அவர் ஒரு புதிய வரலாற்றை எழுதத் துணிந்தார். அது
தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அவையில் A++ என்ற கனவு. அந்த கனவை நனவாக்க ஆசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் என அனைவரையும் ஒரு குடும்பமாய் ஒன்றிணைத்தார். இரவு பகலாக பாடுபட்டு அனைவரின் ஆற்றலையும் நம்பிக்கையையும் ஒருங்கிணைத்து யாரும் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு சாதனையை நிகழ்த்தினார். அந்த அர்ப்பணிப்பின் பலனாக காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அவை மதிப்பீட்டில் 3.58 CGPA உடன் A++ என்ற உயரத்தை தொட்டது. இந்த வெற்றி ஒரு தனிமனிதனின் சாதனை அல்ல, இது தலைமை பண்புக்கும் கூட்டுழைப்பிற்கும் கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். இளைய தலைமுறையினரின் மனதில் அவர் எப்போதும் விதைக்கும் வேர் சொல் அல்ட்ரூயிசம் தான், அதாவது தன்னலம் துறந்து பிறர் நலம் போற்றுதல். வெறும் கல்வியோடு நின்றுவிடாமல் சமூகத்திற்கு தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தை மாணவர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் அவர் தொடர்ந்து ஊக்கமூட்டி வருகிறார். சார்லி சாப்ளின் போல தன்னையே நகைச்சுவையாக்கி மற்றவர்களை சிரிக்க வைப்பார். ஆனால் அந்த எளிமையான சிரிப்பின் பின்னால் ஒரு ஞானியின் ஆழமான சிந்தனைகள் மறைந்திருந்தன. அந்த நகைச்சுவையின் ஊடாகவே ஆழமான தத்துவங்களை கேட்பவர்களின் இதயத்தில் பதிய வைப்பார். அன்று தந்தையையும் தாயையும் இழந்து தனிமையில் நின்ற அந்த சிறுவன் இன்று தனது அசாத்திய உழைப்பால் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட ஒரு மாபெரும் சிற்பி. தனிமையில் தொடங்கிய ஒரு பயணம் இன்று தலைமுறைகளின் தீபமாய் வரலாறு படைத்த ஒரு மனிதனின் காவியம்.